ஒரு டீ குடிப்போம் கைஸ். டீ குடிச்சோம்னா ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இது வரைக்கும் இவ்வளோ எடுத்ததே இல்லைங்க. 3800 வளர்ந்துட்டு கிடக்கு. அது போக எத்தனை ஆர்டர் இருக்குதுன்னு ஃபுல்லாக அத்தனை ஆர்டர் இருக்குதுங்க. ஐயோ மறுபடியும் தேர் விட்டானா. கொஞ்ச நேரமாக கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான கூட்டம். இப்போ க்ரௌடே இல்லை. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜெகன் ஜெர்னி அண்டு ஜே ஃபேம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன் சிட் டவுன். இப்போ மணி 10:30 ஆச்சு கைஸ். இப்போ 10:20 ஆச்சு. கரெக்டாக சிக்கன்னா காலேஜ் தாண்டி போயிட்டுருக்கிறேன். நான் எப்போது இந்த ரூட்டில் தான் கைஸ் போகிறேன். இப்போ போயிட்டு தெக்கலூர் போய் தெக்கலூர்லேருந்து பைபாஸ் போயிடுவேனுங்க. அதனால தெரியல, நான் நைட்டு வரும்போது மட்டும் அதில் வந்துடுவேன். இப்போ பகலில் போகும்போது இது வழியிலே போயிடுவேன். கைஸ் ஓப்பன் கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்கிறேன். 24,850ங்க ஓப்பன் கிலோமீட்டர். 24,850. இன்னைக்கு வந்து இப்போ போனோன்னே 11:30க்கு ஆன்லைன் போட்டுருவேன். 11:20க்கெலாம் போட்டுடலாம். 1 ஹவர் தானே. 11:30க்கு ஆன்லைன் போட்டு காலையில் 5:30 வரைக்கும் ஓட்டுறேன் கைஸ். அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், நான் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டு வரேன் லைனில். வீடியோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வீடியோக்காராக புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆளில் போட்டுருங்க. அப்புறம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். கமெண்டில் எது வேணாலும் போடுங்க. சரி வாங்க, நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டு அங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. என்ன ஏண்டா இம்பிட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கைஸ் கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. அதனால ஷிஃப்ட்டு புக் பண்ணிடுவோம். எல்லா ஷிஃப்ட்டையும் புக் பண்ணி விடுவோம். 11:01 ஆன்லைன் போயிடுச்சு கைஸ். ஆன்லைன் விழுந்துருச்சு. இது ஒன்று புக் பண்ண விட்டுட்டேன். ஓகே கைஸ், ஃபுல்லாகவே புக் பண்ணியாச்சு. ஆன்லைனில் விழுந்துருச்சு. ஸோ நான் மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்படி கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல கைஸ். இப்போ என்னென்னா இந்த நீலாம்பூர் ஜோன் வச்சுக்கிறது திருப்பூர்லேருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துலேயே நான் ஆன்லைன் போட்டேன். அந்த வழியில் போனால் கண்டிப்பாக இல்லை, சரி சிங்கானூர் அந்த சைடில் போனோம்னா ஒண்டி புது சிங்கானூர் போனோம்னா கண்டிப்பாக ஆன்லைன் போட லேட் ஆகும். இது எவ்வளோ பரவாயில்ல கைஸ். வெயிலே தெரியலைங்க. வெயில் அடிக்குது, ஆனால் அந்த ஃபீல் இல்லை. அவ்வளோதான். அது மாதிரி நார்மலாக இருக்குது. அன்றைக்கி அந்த பக்கம் கிடச்சிருந்தாங்க, இப்போ இந்த பக்கம் கிடச்சிருக்கேன் கைஸ். ஆர்டர் அடிக்குது கைஸ். 32 ரூபாய்க்கு ஆர்டர் அடிக்குது. ஏன்னா இது வரவே அடிக்குது. பரவாயில்லையே. என்ன கைஸ் ஆர்டர் வரவே அடிக்குது. ரீச்சு தான் கொடுத்தேன். ரீச்சு கொடுத்ததுக்கே சரி ரீச்சுங்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. ஆன்லைன் போட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறேன். ஆர்டர் அடிக்குது. இன்றைக்கான இன்சென்டிவ் என்னன்னு நான் சொல்லவே இல்லை இன்னும். கைஸ் 1800 கைஸ். இன்றைக்கி 22 ஆர்டருக்கு 1000 ரூபா, 28 ஆர்டருக்கு 33 ரூபா. சாரி 22 ஆர்டருக்கு 1000 ரூபா, 28 ஆர்டருக்கு 1280, 33 ஆர்டருக்கு 1500, 38 ஆர்டருக்கு 1795 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துலாம் வாங்க. 1800 போட்டிருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். வாங்க கைஸ், எவ்வளோ ஆர்டர் வருது என்னென்னு பார்த்துடலாம். நான் தலைப்பக்கட்டி இல்லை இந்த பக்கம் இங்கே தான் ஆர்டர் அடிக்கணும்னு நினச்சேன். இங்கேயே போட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு க்ரௌடு இருக்குமா? ஆளுக்கு இருப்பாங்களா? இருந்தாலும் இல்லைனாலும் ஏன்னா வந்தோடனே ஆர்டர் அடிச்சு அதுவே பெரிய விஷயம். சரி எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆகிடலாம். அடுத்த ஆர்டர் பார்த்தீங்களா எப்படி அடிச்சிருக்குதுங்க. மொதல் ஆர்டரே கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். வெறும் 10 ரூபா. 126 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் அடிச்சிருக்குங்க. மொதல் ஆர்டரு மொதல் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். மொதல் ஆர்டரு சாரல் பேக்கரியில் தான் அடிச்சிதுங்க. ஆனால் ஆர்டர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலையாட்டு இருக்குது. போய் கேட்குறேன். நான் டீயெல்லாம் சாப்பிட்டேன். டீ பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். இந்த பேக்கரி தான். டீ பப்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் போய் கேட்குறேன். இல்லைங்க ஆர்டர் எதுவுமே வரலைங்களே அப்படிங்க. என்னது என்ன டீசெண்டாக முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ. அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் சாண்ட்விட்ச் ரெடியாக லேட்டாக மாட்டிருக்கு. அதனால் ஆர்டர் கேன்சல் போட்டு விட்டாங்க. இந்த ஆர்டர் அக்செப்ட் என்ன அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியல. இனி அவங்களுக்கு டெபிட் வருமா இல்லை எப்படின்னு தெரியல. அக்செப்ட் பண்ணியிருந்தால் அப்புறம் எனக்கு வெயிட்டிங் பே. நான் போய் 15 நிமிஷம் உட்காந்துட்டேன் கைஸ். ஆனால் எனக்கு ஆர்டரு அக்செப்ட் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த மரத்துக்கடியில் நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுருந்தேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலே ஆர்டர் வந்துருச்சு கைஸ். பரவாயில்ல.
ஆனால் அது 30 ரூபா ஆர்டர் தான் கேன்சல் ஆச்சு. பார்த்தா 126 ரூபா ஆர்டர் அடிச்சிருச்சு. நல்ல வேலை கடையை மூடிட்டாங்க. மொதல் ஆர்டரே மொரட்டை ஆர்டர் அடிச்சிருக்கு. ஆரம்பமே அசத்தலாக இருக்கு. அப்படியே தலைப்போ கட்டி ரைஸ் விட்டு ரெடியோடு தான் இருந்துச்சு. இங்கே ரீச் கொடுப்போம். ஐயோ ரெடி இல்லையா? ரெடியோடு தானே வந்துச்சு. ஒரு ரிட்டன் பே கேரண்டியா அது? அச்சோ ஆமாம் கைஸ், ஃபுட்டு ரெடி ஆகலை இன்னும். ஆனால் ரிட்டன் பே கேரண்டியோடு தான் வந்துருந்துச்சு. 36 நோட் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு செல்ஃபி கேட்டாலும் கேட்கும். செல்ஃபி கேட்டுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம். டெலிவரி எங்கே போட்டிருக்கானு? ஓ சூலூர் ரங்கநாதபுரம் எங்கேயோ போய் போகுது. ஜாலியாக போகலாம் கைஸ். சரி கைஸ், நான் பிக்கப் எடுத்துருக்கேன். ரைஸ் பிக்கப் எடுத்தாச்சு. இது என்னங்க இது 16 ஐட்டமா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பெத்த பார்சலாக இருக்குது. தலைப்பாக்கட்டி நெய்யூற்றி பாசங்குட்டி 2 பேரில் தலைப்பாக்கட்டி நல்லா இருக்குங்க. ஒரு நாள் லீவை போட்டு வந்தாலும் நல்லா டருக்குன்னு இருக்குது. ஜாலியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. இல்லைங்க அங்கே கீழே போயிட்டு எடுத்து பேக்லேயே வச்சிடும். இது இவ்வளோ நேரம் இப்படி வச்சுட்டு ஓட்ட முடியாது. ஆமாம் மேப் என்னாச்சு? இது போய் சுற்றி தான் போகணுமான்ருக்குது. சாமி வேற கூட்டு போங்கடா. 13 கிலோமீட்டர் இதில் வேணாம், நம்ம அதிலே போயிடலாம். ஏன் சுற்றிக்கிட்டு அங்கேயும் இங்கே ஊரை சுற்றிட்டு இதுங்க கைஸ். நான் பேகுக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னா கரெக்டாக ஓட்ட முடியல. கஸ்டமர் பாதி தூரத்துலேயே கூப்பிட்டாங்க. லொக்கேஷன் எதுவும் தப்பாக போட்டாங்களாமா. அதான் இப்போ கரண்ட் லொக்கேஷன் அனுப்புறேன்ருக்காங்க. நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சூலூர்கிட்ட வந்துட்டேன். பயங்கரமாக இருக்குது. வளர்ந்துட்டு கிடக்கு. ஆழமா இருக்கியா? என்ன ஸ்பீடு! கமான் காய்ஸ், சொல்லுங்க சார். ஆர்டர் அடிச்சிச்சு. சரி ஓகே, நான் போயிட்டு நான் அதாவது ரீச்சுக்கு கொடுத்துட்டேன். நான் இல்லைனா பே அவுட் பண்ண போகிறான்னு விஜய் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்து அலோகேட் ஆயிடுச்சுனாலே முடிஞ்சுன்னு சொல்கிறேன். நான் போட்டு ஆனால் சூலூருக்கு இன்னுமே ஒரு 6 கிலோமீட்டர் காமிச்சிது டெலிவரி லொக்கேஷனு. அதனால் முன்னாடியே கூப்பிட்டாங்க. சிவாநகர்னு சொல்லி ஏதோ அட்ரஸ் சொன்னாங்க. நீலாம்பூர்லேயே இது எவ்வளோ பெரிய சார்ஜ் அவங்களுக்கு வந்திருக்கேன். ஆர்டர் போடுறதுன்னு போட்டாங்கன்னா போட்டேன். அப்படியே பழகிறாங்க. ஒரு டைம் போய் முடிச்சுட்டு லைனில் வராங்க. நல்ல வேலை கைஸ், கஸ்டமர் முன்னாடியே கூப்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது மிச்சம். வருஷம் போகுது வேறு. மலைப்பாம்பு மாதிரி இருக்குது கைஸ் இந்த ஆர்டர். மலைப்பாம்பு மாதிரி இருக்குது வேறு. எப்பப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் நான் எடுத்ததே இல்லைங்க. பாருங்க, அதுபோது சரணம்பட்டிக்கு போது வரும் வேறு. நீலாம்பூர்லேருந்து சரணம்பட்டி தாண்டி போகுது. அந்த முருகன் கோயிலுக்கே போக மாட்டேங்குது. எல்லோரும் கைஸ் இப்படி ஒரு 4 ஆர்டர் வந்துச்சுன்னா நறுக்குன்னு இருக்கும். சும்மா ஒரு 2 ஆர்டருக்கு 50 ரூபாய்க்கு 4 ஆர்டர் பார்க்குறக்கு இது ஒரே ஆர்டரில் 200 ரூபா கைஸ். இன்னும் ரிட்டன் பே வேறு இருக்குது. அது எவ்வளோ வரும்னு தெரில. சேர்த்தா 250 ரூபா வந்துடும். ஆடியோ கனெக்ட் ஆனதா இல்லையான்னு கூட பார்க்கலாம். நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இப்படி உண்மையிலே எடுத்தது இல்லைங்க. தாங்க ஃபஸ்ட் டைம். ஏன்னா 13 கிலோமீட்டர் தான் போட்டுருக்கு. இப்போ பிக்கப் தான் ஒரு வேலை தூரமாக காமிச்சிருக்கோம். ஆனால் 20 கிலோமீட்டர் காமிச்சதுங்க. நான் பிக்கப் என்ன 3 கிலோமீட்டர் போது வந்திருக்கேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஆனால் 20 கிலோமீட்டர்னு காமிச்சது என்னென்னு தெரியலையே. போனால் தான் தெரியும் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு திரும்பணுமா? ஓகே, 2 கிலோமீட்டருக்கு செல்ல தேவையில்லை. இப்படி தான் யூஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் மேப்பை பார்த்துட்டு 2 கிலோமீட்டர்னால் அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் பார்த்துக்கோங்க. 14னா 16 வரைக்கும் போய்க்கலாம். அப்படியே இந்த மாதிரி இதில் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக மீட்டரில். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை. சும்மா வெயிலே எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கன்னா செல்லு ஹீட் ஆகி ஆர்டரே அக்செப்ட் பண்ண முடியாது, செல்ஃபி எடுக்க முடியாது, ஹேங் ஆன மாதிரி இருக்கும். கைஸ், இந்த டெலிவரி கொடுத்தாச்சு. அதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். டெலிவரி கம்ப்ளீட்டட். $188ங்க. வேறு 188 ஒரே ஆர்டர். எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ எடுத்ததே இல்லைங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் ரிட்டன் பே 1 நிமிஷம் இருந்தால் போதுமாம்மா. ஏதாவது ஆர்டர் அடிச்சு தொலைஞ்சிடாதரா.
வந்துடும். இவ்வளோ தூரம் அவுட் ஆஃப் ஜோனில் வந்திருக்கோம்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் வந்துடும். அப்போடா வந்துருச்சுங்க. என்னங்க 0ன்னு வருது. அப்போடா வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தூக்கி வேறி போட்டுருச்சு. ஓகே கைஸ், சிறப்பான பேமெண்ட்டு 440 ரூபாங்க 2 ஆர்டருக்கு. எப்போ வெறுங்க 440 ரூபா 2 ஆர்டர். 180 ரூபாயிலேருந்து 40 ரூபா ரிட்டன் பே, 180லேருந்து வேறு லெவலுங்க. ஆனால் வேறு மாதிரி வெயில் வருது போகுது ஒரே மாதிரி இருக்க மாட்டேது கேஸ் கிளைமேட்டு. ஜோன் பார்த்துக்கிறேன், எங்கே ஜோன் பக்கமாக இருக்கோ அங்கே அப்படியே போகணும் கேஸ். சரி கேஸ், நான் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காலைப்பட்டி தான் போகணும் 6 hours கைஸ். ஆமாம், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 ஹவர் லேட்டர் தான். மணி இப்போ 5:45 ஆகிப்போச்சு. கடைசி எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணேன்? 12 மணியோ 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆச்சு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், லாங் ஆர்டர் அதுக்கப்புறம் அடிக்கலை. ஒரு 2 ஆர்டர் லாங் அடிச்சது. மொத்தத்துக்கு ஒரு 3 ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 ஆர்டருமே லாங்கு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் இடையில ஒரு லாங் விழுந்துச்சு. அப்புறம் எல்லாமே லோக்கல் ஆர்டர் தான் கிடைக்குது. சரி, இப்படி ஷஃபிளாக தான் அடிக்கும். அப்போ தான் ரெண்டையுமே ஒரே இதில் எப்படியும் ஃபஸ்ட்டு போட்டு தான் கைஸ் இன்றைக்கி உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஃபஸ்ட்டு போட்டு தான் கைஸ் ஓப்பன் பண்ண முடியும். டைம் இருக்காது. எப்படியும் 6 மணி தான் ஆச்சு. 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை மணி? அடுத்து இன்னும் 6 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்குது. ஹவருக்கு 2 ஆர்டர்னு கணக்கு பண்ணால் கூட 24. இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு 10 ஆர்டர் முடிஞ்சுங்க. 34 30 ஆர்டர். மொதல் போட்டு 2வது போட்டு வேணால் ட்ரை பண்ணலாம் கேஸ். ஏன்னா எப்படியும் லாங்காக அடிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் சரி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னா 11 முடிச்சிட்டோம். சூப்பர். கைஸ் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்துடலாமா? சார்ஜ் வேறு ஏறிட்டுருக்கு. கரெக்டாக 6 ஹவர் 40 மினிட்ஸ் ஆச்சு. 991 ரூபாய்க்கு கொட்டி வச்சுங்க. 1000 ரூபாய்க்கு 9 ரூபா கம்மி. 148 ஒரு 188 கிலோ அடிச்சிருக்கு. 176 128 188 இருக்குல்ல, அதிகம் ஹையஸ்ட்டு. சரி கைஸ், இன்னும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பார்க்கணுன்னா 11 முடிச்சாச்சு. 1800 வயசு 38 ஆர்டர் முடிக்கணும். அதாவது இன்னும் 27 ஆர்டர் முடிக்கணும். 6 to 6னா இன்னும் 12 மணி நேரம் இருக்குது. ஹவருக்கு 2 ஆர்டரு, இடையில ஏதாவது 2 மல்ட்டி அடிச்சுனா மட்டும்தான் 38 ஆர்டர் முடிக்க முடியும். நான் 2 ஆர்டருக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன் கைஸ். ஒரு 2 பூட் இருக்கு இல்லைங்க, 2 பூட் உடைக்கிறதுக்கு மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். விழுகுலையோ யாருக்கு தெரியும். பரவாயில்ல கைஸ். நேற்று 1500 1600 கிட்ட நேற்று ஆஃபர் போட்டிருந்தாங்க. நேற்று 1500 1600 அந்த ரேஞ்சு தான் போட்டிருந்தாங்க. அதனால நாளைக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். சரி நாளைக்கே போய்க்கலாம், ஆள் கம்மியாக இருப்பாங்க ஆர்டர் பார்க்க அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தா 1800 போட்டு வச்சுருக்காங்க கைஸ். பேசாமல் இந்த 2 நாள் 48 மணி நேரம் ஓடிட்டுருக்கலாம். முந்தா நேற்று நான் 31 மணி நேரம் ஓட்டினதுக்கு பதிலாக சனிக்கிழமை ஃபுல்லாகவும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவும் ஓட்டியிருந்தால் ஜம்முன்னு இருந்திருக்கும். ஒரு அள்ளி இருக்கலாம். அடுத்து ஏதாவது இதே மாதிரி வரும்போது சனி ஞாயிறே நெக்ஸ்ட் வீக்கில் ஓட்ட பார்க்குறேன் ஸ்விக்கி. சரிங்களா? ஓகே கைஸ், ஒரு 1 or 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டா எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு அப்புறம் காட்டுறேன். அதை போய் டென்ஷன் பண்ணி இது பாரு. One eternity later. கைஸ், இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி போட்டு வெளுன்னு வெளுக்கிற ஆர்டர் என்னன்னு தெரில. இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும் பாருங்க கைஸ். 22வது ஆர்டர் 21வது ஆர்டர் வெறும்
127 ஆர்டருக்கு மட்டும். 30 ரூபா டிப்ஸு, 137 ரூபா ஆர்டர் பே. 17 கிலோமீட்டர் இருந்ததுக்கு 137 ரூபா. இவங்க கொடுத்த டிப்ஸை தூக்கி இதில் போட்டான். சரிங்களா? பல வாட்டி சொல்லிட்டேன் தனியாக கொடுங்கன்னு. நான் என்ன பண்ணுறது, நம்ம வீடியோலாம் டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க, இவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. தெரியுதுங்களா? கிலோமீட்டருக்கு 9 ரூபா 50 ரூபா இருந்தால் ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா அடிச்சிட்டோம் நம்மக்கிட்ட இருந்து. டிப்ஸு கொடுத்த காசையும் வாங்கிட்டேன். ஆனால் இதை யாரும் கொடுக்க முடியுது. கஸ்டமர் கையிலையும் 50 ரூபா கொடுத்தாங்க. 50 ரூபா கொடுத்தாங்க. 15 ஆர்டர் முடிச்சாச்சுங்க. 15 இன்னும் 7 ஆர்டர் பார்த்தா தான் போட்டே ஓப்பன் ஆகும். 15 ஆர்டர் இன்னும் 7 ஆர்டர் பார்த்தா தான் 1000 ரூபா இன்சென்டிவ் வரும். A few moments later. கைஸ், இதில் ஒரு காஃபி கடையில், கீழமேட்டில் ஒரு கடையில் காஃபி குடித்தேன் கைஸ். ஒரு காஃபி ஒரு முறுக்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் சரி 30 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது, டீ காஃபிலாம் இருக்குது, 25 ரூபாய்க்கெல்லாம் குடிச்சிருக்கேன் காஃபி. சரி ஓகே, 30 ரூபா வரைக்கும் இருந்துக்கு ஓகே. 50 ரூபாங்க ஒரு காஃபி. 50 ரூபாய்க்கு என்ன கருமண்டாவில் இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சுங்க. நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு 50 ரூபா அதிகம்டா. 50 ரூபா கைஸ். 50 ரூபா வைக்காலுக்கு எடுத்து மண்டை காய்ச்சிருச்சா. இது என்ன இங்கே உள்ளே போகுது? ஐயோ, மறுபடியும் தேர் விட்டானா கைஸ்? எனக்கு இந்த பக்கம் போகிறக்கே பயமாக இருக்கு. இந்த மாதிரி நான் போனதே கிடையாது. தண்ணி மேலேயே போகுது கைஸ். இங்கே பாருங்க, மேப்பை பாருங்க. பல்ல கடிச்சிட்டு ஓடிட வேண்டியதை வேறு ஓட்டுறது. நேராக போய் போனால் என்ன, 1 கிலோமீட்டர்னால் நேராகவே போய்க்கிறேன். 7.6 பேசாமல் நேராகவே போய்க்கலாம். வரும் கைஸ், இதுக்குள்ளே போக சொல்லுதுங்க. இந்த கட்டில் தான் கைஸ் வந்தது. இதில் ரோடே இல்லைங்க. இதில் ரோடே இல்லை. அங்கே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சுங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே இறக்கிட்டேன் உள்ளே டக்குன்னு. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இப்படி இறங்கி அந்த தோட்டத்தொழியில் வரலன்னா நேரம் இந்த வழியில் வந்திருக்கேன். அப்படியே மறுபடியும் சுற்றி தான் போய் வந்திருக்கணும். எதுக்கு மேப்பில் இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் காமிக்குதுன்னே தெரியலைங்க. தண்ணியை பார்த்துட்டு நம்ம திருப்பிடணும், வேறு வழியே இல்லைன்ட்டு. தண்ணியை பார்த்துட்டு அப்படியே சரி ஓகே ரோட் இருக்குன்னு நினச்சி வந்தோம்னா இதில் யாரோ பூந்து வந்துருந்துருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த தண்ணி வழியில் வரல, அதை ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சி அதில் வந்துருந்துருப்பாங்க. அதை விட கொடூரமாக இருக்குது. ஐயோ, எனக்கு இப்போ திரும்பி பார்த்தா கூட பக்குன்னு இருக்குது. இந்த தண்ணி இவ்வளோ தூரம் தெரிச்சிருக்குது. அது கிராஸ் பண்ணி போதும். இதில் தாங்க போக சொல்லுது மேப்பு. போங்கடா, 1 கிலோமீட்டர் எச்சாதில் நான் நேரம் தான் போவேன். நமக்கு தண்ணியை கண்டாலே அலர்ஜிங்க. அது நைட் நேரம் வேறு. வரும்போது ஆனால் இந்த வழியில் தான் வந்தேங்க, வேறு வழியே இல்லைன்ற வழியில் வந்தேன். இப்போ வேறு இதில் 1 கிலோமீட்டர் எச்சு. இந்த மேப்பு கருமாத்திரமே இப்படி தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் எச்சுன்னா வேறு ரோட்டெலாம் காமிக்காது. அந்த ரோட்டை, அது பிடிச்ச ரோட்டையே தான் காமிக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி பூரா வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஆர்டர் பூராமே லாங் ஆர்டரு, ரிட்டர்ன் பே வர்ற மாதிரி. அப்பா 136 ஒரு 200 வச்சு பாருங்க இந்த ஒரு ஆர்டரில். அதே மாதிரி மதியானமும் ஒரு ஆர்டரில் 200 2 ஆர்டர் 3 ஆர்டர் கணக்கு பண்ணிங்கன்னா எனக்கு 600 வந்துடுதுங்க 3 ஆர்டரில். அந்த வழியெல்லாம் தயவு செஞ்சு வந்தால் எங்கள் மேப்பில் காமிக்கும். இந்த சூலூர் கிட்ட கைஸ் அந்த வழியில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இங்கிட்டு வந்து கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சேர்த்து கூட வந்துருங்க. எப்போ சேஃபே இல்லைங்க அந்த இடம். ஜஸ்ட்டு ஸ்கிப் ஆச்சுன்னா உள்ளே மறுக்கடிச்சு விட வேண்டியதான். சரி ஆஃப் பண்ணுங்களா? சரிங்க ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க. இதுவே தெரிலன்னா அப்புறம் நீ வச்சுன்னா ஒரு தண்ணியை கண்டாலே நமக்கு ஆகாதுங்க. நான் அப்போவே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். என்னென்னா அந்த வேறு இடத்துலேருந்து சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணணும். அதை விட்டு போட்டு அங்கே இருந்து கேமரா லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு மைக் இடத்துல எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு ஓடியாந்துட்டேன். 2 விஷயம் நடந்தது கேஷ். இந்த ஆர்டருக்கு முன்னாடி தான் இந்த 60 ரூபா கொடுத்து காப்பியும் முறுக்கும் சாப்பிட்டு வந்தேன். சரிங்களா? 60 ரூபா எனக்கு மனசே கேட்கலங்கிற மாதிரி. டம்மரோட வச்சு கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. டபரா செட்டு நல்லா இருக்கு. டபரா செட்டு ரிட்டன் பே வந்துருச்சுங்க. இங்கே ஒரு விகேஎஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது போகிற வழியில். இங்கே நிறைய டைம் ஆர்டர் அடிக்குது. அடுத்து நான் ஒரு 10 மணிக்கு கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? 10 மணிக்கு எவ்வளோ ஓடிருக்கேன்னு. அப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தேன்னா நான் கேப்சர் ஆகணும். இதை ஒட்டி தான் போச்சு கட்டு. இதுக்குள்ளே தான் போய் சொல்லி அந்த பாலத்து அதெல்லாம் ஏரி மேலே ஏறி போச்சு. ஏரி குளம் ஏதாவது சொல்கிறோம். கைஸ் 10 மணிக்கு சொல்கிறேன்னே. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:40 வரைக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் விட்டிங்கன்னா 20 ஆர்டர் முடிச்சிட்டேன் கைஸ். 20 ஆர்டர் முடிச்சாச்சு. 1574 ரூபாய்க்கு ஓட்டிருக்கு கைஸ். எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா
10:15 ஆன்லைன் போட்டாச்சா? 10:55க்கு. என்னடா அது ஒன்றுமே புரியல. ஆமாம் 10:16க்கு ஆன்லைன் போட்டிருக்கோம். ஓகே இல்லை கைஸ் சாரி, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். 10:55 கைஸ், கரெக்டாக 10:55 காலைல ஆன் பண்ணியிருக்கோம். 3:20க்கு ஆஃப்லைன் போட்டேன். அப்போ தான் லஞ்சு. அடுத்து 3:33 ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆன் பண்ணி 10:15க்கு ஆஃப் பண்ணேன். அது இப்போ டின்னரு ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நம்ம ஆர்டரில் இருந்தேன்னா எனக்கு அப்படி சாப்பிடவே பிடிக்காது. ஃபஸ்ட்டில் அப்படி தான் சாப்பிட்டு அறக்க பறக்க சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா ஆர்டர் அடிச்சு போடுவாங்க. அவ்வளோதான் கைஸ். 20 ஆர்டர் முடிச்சாச்சு. 1574 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இன்னும் எவ்வளோ ஓட்டணுன்னா இன்னும் 2 ஆர்டர் ஓட்டினா 1000 வந்துடுங்க. 8 ஆர்டர் ஓட்டினா 1280. 13 ஆர்டர் ஓட்டினா 1500 இன்சென்டிவ் மட்டும் சொல்கிறேன் நான். 18 ஆர்டர் ஓட்டினா 1800. லாங் அடித்தாங்கன்னா இந்த 2வது பூட்டு இல்லை 3வது பூட்டு தான் கைஸ் போக முடியும். கடைசி பூட்டுக்கு போக முடியாது. ஏதாவது லோக்கல் அடிக்கணும், நான் மல்டி அடிச்சதுன்னா கண்டிப்பாக கடைசி பூட்டு உடைக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:40 ஆச்சுங்களா. 11ன்னா 5:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதில் ஒரு 5:30 மணி நேரம், இதில் வந்து ஒரு 1 hour இன்னும் இருக்குங்களா. இன்னும் 1 hour இருக்குது. 5:30 6:30 மணி நேரம் இருக்குது. ஹவருக்கு 2 ஆர்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா 6 2 12 ஆர்டர். 12 13 14 ஆர்டர். போகுது ஃப்ளைட் போகுது. 14 ஆர்டருங்க. 14 ஆர்டர் கைஸ். 14 ஆர்டர் முடிக்கலாம். அப்போ இன்னும் 20னா 34 ஆர்டர். மல்டி அடிச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாருங்க கைஸ், நாளைக்கு என்ன ஆஃபர்னு. நாளைக்கு வெறும் 960 ரூபா தான் கைஸ் போட்டிருக்கோம். அப்படியே 1000 ரூபாய்க்கிட்ட குறையுது நாளைக்கு. வெறும் 960 ரூபான்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சுங்க. அதனால் நாளைக்கு நான் ஓட்ட மாட்டேன். நாளைக்கு லீவு. செவ்வாய்க்கிழமை தான் இனி அடுத்து ஒர்க்கு. அதாவது கடை ஜாய்ஸ் 22வது ஆர்டர் பிடிக்கிறாங்க. சைனீஸ் கோக்குலேருந்து எங்கே போத்தணும் கிட்ட போயிட்டு வருவோம் ஜாலியாக. வாய்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? மணி பார்த்தீங்கன்னா 1:37 1:30 ஆச்சு கைஸ். இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. 4 மணி நேரத்துக்கு 8 ஆர்டரு லோக்கல் ஆர்டராக இருந்தால் 10 ஆர்டர் பார்க்கலாம், இல்லைனா 8 ஆர்டர் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ தெரியுமா கைஸ் முடிச்சிருக்கேன்? 25 ஆர்டர் முடிச்சிட்டேங்க. 22 ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். 1000 ரூபா இன்சென்டிவ் இப்போதைக்கு அன்லாக் ஆகிருக்கு. இப்போ 25 ஆர்டர் முடித்ததுனால இன்னும் நமக்கு இன்னொரு 3 ஆர்டர் வேணும் கைஸ். 3 ஆர்டர் இருந்துச்சுன்னா 1280 ரூபா வந்துடுங்க. 1280 ரூபா செகண்ட் புட்டு. இப்போ 2வது புட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே முடித்தா மட்டும்தான் நமக்கு அடுத்து 2வது புட்டு நம்ம இப்போ ஒரு 1 ஹவருக்குள்ளே முடித்தா மட்டும்தான் கைஸ் அடுத்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு செட் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா 2வது புட்டு முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னு வைங்க, 2:30 ஆயிரும். இன்னொரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. அதுலேருந்து 5 ஆர்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். நம்ம முடிச்சிடலாம் எப்படி பார்த்தாலும். 3வது புட்டையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி அடிப்பாங்கன்னு தெரில. இப்போ வரைக்கும் 2000 ரூபாய் கொட்டி வச்சுங்க. 1950. அப்புறம் இன்சென்டிவ் ஒரு 1,00,000 ஏதோ ஆர்டர் அடிச்சிட்டாங்க. அது எங்கே இருக்குது? ரோட்டு மேலே இருக்கா? இப்போ இப்படி அடிச்சிட்டாங்களா? இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1:40 படிச்சிருக்குது. 2 மணிக்குள்ளே ஷார்ப்பாக கொடுத்துடலாம். 2 மணிக்குள்ளே ஷார்ப்பாக கொடுத்துடலாம் கைஸ். 2 மணிக்குள்ளே கொடுத்துட்டோம்னா அடுத்து இனி எத்தனை ஆர்டரு? 2 ஆர்டர் பார்த்தாலே மொதல் போட்டு ஓப்பன், 2வது போட்டு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 2 ஆச்சுங்களா. இதை கொடுத்தா 2000. 2 மணிலேருந்து 3.5 மணி நேரம் இருக்கு. இன்னும் 3.5 மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் பார்க்கணும்? 7 ஆர்டர் பார்க்கணும் 3.5 மணி நேரத்தில். ஒன்றுங்கிட்ட மாதிரி கொண்டு வந்து விட்டாங்களே. 5 மணி 5:10க்கெல்லாம் ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம ஆன்லைன் வேணால் வந்துக்கலாம். சூப்பர் போபோ அப்புறம் அந்த சாய் கிங் இங்கெல்லாம் நின்னோம்னா அந்த ஒரு ஆர்டர் கிடைக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு 5 ரூபாய்க்கு ஓட்டுறது பிரச்சனை இல்லை. 5 ரூபாய்க்கு ஒன்று ஆர்டர் வந்துச்சுன்னா சரி. அந்த 2 ஆர்டர் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பல்லு கைஸ் 28வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 27 முடிச்சாச்சு கைஸ். 28 இந்த ஒரு ஆர்டர் கூட முடிஞ்சிச்சு. ஆனால் மணி 3 ஆகி போச்சுங்க. இதை முடிக்கிறக்கே இப்போ நான் 3000. இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு 6 ஆர்டரா? 5 ஆர்டர் பார்க்கணும் கைஸ் 2.5 மணி நேரத்துக்கு. என்ன பண்ணுறது? என்ன டிசிஷன் எடுக்கலன்னு தெரில. 1/2 ஹவருக்கு ஒரு ஆர்டர்னு வச்சா கூட முடியும். ஆனால் அந்த 1/2 ஹவருக்கு ஒரு ஆர்டர் வரணுமே. இல்லைனா ஒரு ஆர்டரு எங்கேயாவது லேட் கீட் பண்ணிட்டாங்கன்னா அதான் யோசிக்கிறேன். தூக்கமெல்லாம் வரலைங்க இன்றைக்கி. சுத்தமாக தூக்கம் வரல. ஏன்னா நேற்று லீவை போட்டனால இன்றைக்கி சுத்தமாக தூக்கம் வரல.
இது என்னது இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் எனக்கே தெரியலையே. 295 அப்பாவி கைஸ். இப்போவே 250 ஓட்டிட்டேங்க. அதாவது 250 கிலோமீட்டர் ஓட்டி வச்சுருக்கேன் கைஸ். பூரா லாங்கு போட்டு சட்டு சட்டுன்னு லாங்காக அடிக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோக்கு ஓட்டியிருக்கிறேன்னா 2066 ஓட்டியிருக்கேன் கைஸ். 2066. இப்போ இந்த ஆர்டர் வந்து 30 ரூபாய்க்கு தான் அடிச்சது. 30 ரூபா. இந்த பக்கம் வந்துட்டாங்கண்ணா. சரி, நான் ஒரு 1/2 hour இருந்து பார்க்குறேன் கைஸ். சரிங்களா, 1/2 hour இருந்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1/2 hourக்குள்ளே ஒரு ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆர்டர் எடுத்தேன்னா கூட பரவாயில்ல, இல்லைன்னா அந்த ஆர்டரோட கிளம்பிடுறேன். சரிங்களா, அவ்வளோதான். இந்த ரோடா? இந்த ரோடில் பூரா ஹில் ஸ்டேஷனுக்கு வேறு இப்படியே தான் இருக்குது. 10-20 ஸ்பீடு பிரேக்கர். இந்த ரோடு முடிகிறதுக்குள்ளே இப்படி தான் அட்டி விழுந்துகிட்டே இருக்கும். மெதுவாக ஏற்றியாக இருக்கணும், மெதுவாக முடிஞ்ச அளவுக்கு இன்னும் போய்க்கணும். இந்த ரோட்லலாம் எப்படி தான் இந்த கிரவுண்டு கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க வண்டியெல்லாம் வருதோ தெரிலங்க. வேறு அவ்வளோ மெதுவாக விட்டாலும் டம்மு டம்முன்னு தான் அடிக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், அந்த ரோடு எண்டு வரைக்கும். ஏன்னா கடைசியில் ஒரு ஆர்டரில் இன்சென்டிவ் போச்சுன்னா ரொம்ப சங்கடமாகி போயிடும். அப்புறம் நிம்மதியாக தூக்கமே வராது. அதுக்கு இதோட கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா கூட பரவாயில்ல. கடைசி ஆர்டரு இந்த 10 வாங்கிட்டு ஓடி இதில் காட்டுறது. இந்த 20 வாங்கிட்டு ஓடிருங்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லலை, நான் சொல்கிறேன் இதோட ஓடிடு, அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. போகலான்னு தோணுது, இருக்கலான்னு தோணுது. என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் டெலிவரி எங்கே விழுந்துருக்கு பாருங்கள். சேரன் மாநகர் அந்த சைடு நேரு நகர்கிட்ட விழுந்துருக்கு. அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறேன். சரிங்களா, அப்புறம் பார்ப்போம் கைஸ். 29வது ஆர்டர் கொடுத்துட்டேன். 30வது ஆர்டரு டெர்மினலில் விழுந்திருக்கு. ஆனால் 78 ரூபாய்க்கு கைஸ். கணபதியில் டெலிவரி. மணி 3:40 ஆச்சு. இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். கொடுத்துட்டு ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு எப்படியோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, போய் பார்த்துடலாம் கைஸ், முடிச்சுட்டே போயிடலாம். இன்னும் 3 ஆர்டர் வேணும். அப்போ என்ன நடக்குதுன்னு ஃபுட் ரெடியோடு இருக்குது. டக்குன்னு போனால் டக்குன்னு எடுத்து டக்குன்னு கிளம்பிடலாம். செவன் 437. கொஞ்ச நேரமாக கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான கூட்டம். இப்போ தான் க்ரௌடே இல்லை. செவன் 437 ஃபுட் ரெடி போட்டுச்சு. அது ஆந்திரா கொடி உப்பு வப்புடு மட்டன் வடசட்டி சோறா? அது கொடி வப்புடுன்னு புதுசாக இருக்குது. சரி டெலிவரி முடிச்சுட்டு வர லைனில் வரேன், ஸ்பீடாக போவேன். கைஸ், இந்த டெர்மினல் எடுத்து ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இதில் அடிக்குது. ரிட்டன் பே 25 ரூபா வரணும் கைஸ். ரிட்டன் பே 25 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக ஆர்டரே அடிச்சிட்டான். ஏதோ ஒன்று நம்ம டார்கெட்டை முடித்தா சரி. இப்போ 25 ரூபா போயிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. இந்த ஆர்டர் வந்து ஸ்டெல் கைஸ் 32 நிமிஷம். அந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அது 31 30 ஆயிருக்கா? இப்போ 31 விழுந்துருச்சுக்கா. இன்னும் 2 ஆர்டர் வேணுங்க. 2 ஆர்டர். கிங்கில் 25 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க கைஸ். பரவாயில்ல, லோக்கல் ஆர்டரு. மணி 4:40 ஆச்சு. கைஸ், மணி 4:48 ஆச்சு. உள்ளே போய் கேட்டேன், 10 நிமிஷம் ஆயிரும் அப்படின்னு. அப்படி இன்னும் கிतना किलोमीटर भैया? 2 किलोमीटर. வடக்கு நண்பர் தான். வடக்கு நண்பர்
10 நிமிஷம் ஆகுனாரு. ஓகே ஜிஞ்சல் வெளியில் நின்னேன், பரவாயில்ல 8 நிமிஷத்துலேயே கொடுத்துட்டாரு. நான் கூட லேட் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். 4:53 கொடுத்துருவேன் கைஸ் இந்த ஆர்டரை. ஆல்ரெடி இப்போ அமௌண்ட்டு பேய்டு தான், பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் வேணும். 4:49 ஆயிடுச்சு. இன்ஸ்டாமார்ட்லேயாவது ஒரு ஆர்டர் போடக்கூட, ஒரே ஒரு ஆர்டர் வந்தால் போதும் 220 ரூபா கிடைக்கும் கைஸ். அது த்ரில்லிங்காக தான் இருக்குது. கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க. ஓப்பன் இல்லை, மெயின் ஓப்பன் இல்லை, ஒரு சின்ன ஓப்பன் இருக்குது. நான் அந்த அவசரத்தில் போகிறேன்னு பார்த்தா கடைக்காரன் அதை விட அவசரத்தில் இருக்கிறேன். ஒட்டாமையே கொடுத்துட்டாங்க கைஸ். கவரை ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரல. கால் பண்ணிடுவோமா, இங்கேயே ரீச் விழுகாது, அதான் பிரச்சனை. பரவாயில்ல, கால் வேணால் பண்ணி விட்டுருவோம். கடைசியில் எங்கே கூட நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட். வந்துட்டேங்க. வரேன் ப்ரோ, அலோட் இருந்தால் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை. அப்பார்ட்மெண்ட்டு ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வருங்க. பார்த்துட்டேன். சரிங்க. கைஸ் அடிச்சிருச்சு, அதுவும் லோக்கல் ஆர்டராகவே அடிச்சிருச்சு. கடைசி ஆர்டர் ஹாப்பி. ஆனால் டெலிவரியே கொடுக்கல. போதும், மட்டும் போட்டுருங்க. கைஸ் முடிஞ்சு. இந்த ஒரு ஆர்டரை விட்டு எடுத்து கொடுத்தா போதும். 32 முடிஞ்சு கைஸ். முடிஞ்சா இந்த ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும், பறந்து விடுவேன். பரவாயில்ல கைஸ், 11 மணிக்கும் வந்தேன், 3 போட்டு உடச்சிட்டு பாருங்க. நான் மறுபடியும் பார்ப்பேன், ஆர்டர் பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு முடிகிற வரைக்கும் பார்ப்பேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் கூட ஆர்டர் தரமாட்டான்னு நினச்சேன் கைஸ். கடைசி ஆர்டர் பரவாயில்ல கொடுத்துட்டாங்க. ஸ்விக்கி வாழ்க. இங்கே என்ன 5643ங்கண்ணா. தேங்க்ஸ். ஆமாம்மா ஸ்விக்கி தான். சரிங்கண்ணா, பார்க்கலாங்க. டியர் பார்ட்னர். கைஸ் 33 முடிந்தது. 33வது ஆர்டர் முடிஞ்சுங்க. டெலிவரி போட்டாச்சு. ஆஃப்லைன் போகிறோன்னா போட்டுக்கலாம், ஆர்டர் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். 1505ங்க. ஒரு ஜொமேட்டோ கார்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். டியூட்டி ஸ்டாப்டு. சூப்பர். ஓகே, ஏன் போனேன், திருப்பி வா, தெரிய வருவீன்னு. சக்கரமில்லே 33 ஆர்டர் முடிச்சுங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னா 1505 ரூபா கைஸ். இன்சென்டிவ் மட்டும் 2370 ரூபா ஆர்டர் பே. சின்ன கால்குலேஷன். 2369 ப்ளஸ்ஸு 1505 கைஸ். 3800 ஓட்டி வச்சுங்க. ஏதோ ஒரு லாங்கு தூக்கி சொரக்குன்னு ஒரு பெரிய லாங் ஒன்று போட்டான்னா சதுரம் பண்ணிட்டு போயிடலாம். ரவுண்டு பண்ணுறது சதுரம். கட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும். 2 நேரம் கெட்ட வார்த்தை திட்டிகிட்டு இருந்துருப்பேன்.
இல்லை வேலை எப்படியோ ஆர்டர் வந்துடுச்சு. இங்கே இது இருக்குது, இன்ஸ்டாமார்ட் இருக்குது. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் அடிக்கணும். கைஸ் வெயிட் பண்ணுறதா உள்ளே போகலாம். இது எங்கே போனாலும் பயமாக இருக்குது. இது பின்னாடி பார்த்தா இந்த போபோ சாய் கிங்கு இதெல்லாம் இருக்குது. முன்னாடி பார்த்தா இன்ஸ்டாமார்ட்டு. அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டு மட்டும் ஒரு டீ குடிப்போம் கைஸ். டீ குடிச்சோம்னா ஒரு தெளிவு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ரெண்டும் கட்ட மாதிரி இருக்கேன். இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். கைஸ் நான் நினச்ச மாதிரியே இன்ஸ்டாமார்ட் ஆர்டரே வந்துருச்சு. அதனால இங்கே நின்று இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான் வரும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? கைஸ் சிங்கானூருக்கு நடுவில் நின்றுருந்ததுன்னா நீலிக்கோணம்பாளையம் அந்த அந்த இடத்துல நின்றுருந்தேன். அதை பார்த்துட்டு சீன் ஷர்ட் மேலே போடுறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா இது விழுந்துச்சு, இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். இன்ஸ்டாமார்ட்டில் மல்டி அடிக்குது. இன்ஸ்டாமார்ட்டில் நைட்டு மல்டி. அது போக எத்தனை ஆர்டர் இருக்குதுன்னு ஃபுல்லாக அத்தனை ஆர்டர் இருக்குதுங்க. ஃபுல்லாக ஐயா அசைன் ஆகாமல் இருக்குதா இல்லை என்னென்னு தெரில. ஆர்டரு அத்தனை ஆர்டர் கிடக்குதுங்க. அதாவது தானே. அப்புறம் போய் 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டேன். 1 கொடுத்துட்டேன். இப்போ நான் சிங்கானூர்லேருந்து இப்போ பாருங்கள் எந்த பக்கம் அப்படியே அந்த வேலை கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அங்கிட்டு போட்டிருந்தது தான் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்த வேலையை விழுந்துருச்சு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இப்போவே ஆஃப்லைன் ஆஃப் டியூட்டி போயிருக்கோம். முடிஞ்சிச்சு. 5:35 ஆயிடுச்சு. அப்படியே அப்படியே அழுத்திடுவேங்க சீட்டுக்கு. அப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு சொல்கிறேன் கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். என்ன நைட்டு அடிக்கடி யாரும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். இந்த லேட் ஆகிறனால தான் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறேங்க. லொக்கேஷன் வந்துட்டுங்கண்ணா. வரேன். ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க. சரி. டெலிவரி ரேட்டிங் முடிஞ்சு கைஸ். அவ்வளோவா அப்பாடா. ஆமாம் இது இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு. 5:30க்குள்ளே அலோகேட்டான ஆர்டர் இது. சரிங்களா, 5:30க்குள்ளே வந்த ஆர்டரு. ஆனால் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே டெலிவரி கொடுத்துருக்கேன். இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 54 ரூபா. அப்போ இது ஒரே கணக்கில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது. ஆஃப்லைன் போயிருக்கணும். நீ போக வைக்காட்டியும் பரவாயில்ல, நான் ஓடிடுறேன். இங்கே வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். அப்பளே இங்கே வந்துட்டு தான் திரும்பி உள்ளே போகலாம். சரி போவோன்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருக்குதே, ஆர்டர் பார்க்கலாம் நமக்கு அடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி போனேன். அப்புறம் ஆர்டர் குறுக்க இந்த கௌசிக் வந்தா கைஸ் டியூட்டி ஸ்டாப்டுன்னு அப்போவே வந்துருச்சு. நான் எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் வீட்டுக்கே போயிடுவோன்றது இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்றைக்கும் 1240 போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஆயிரத்தி 240 இன்றைக்கி போட்டிருக்கேன். முடியாது, நம்ம கிளம்பலாம். இப்போ வரைக்கும் எவ்வளோ கோடிக்குன்னா கைஸ் 2423ங்க. அதாவது ஆர்டர் பே மட்டும் 2423 ப்ளஸ் வந்து எவ்வளோனா 35 ஆர்டர் ஓட்டியிருக்கிறேன். 35 ஆர்டர் ப்ளஸ் 1520 கால்குலேட்டிங்கில் போயிடுச்சு கைஸ். ஸோ 1500 சம்திங் வந்துச்சு. 1500 போட்டுருக்கேன். 3923 ரூபா கைஸ். 70 ரூபா கம்மி. 4000க்கு 70 ரூபா கம்மி. இதில் என்னென்னா நம்ம ஓட்டின டைமிங் பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. எத்தனை மணிக்கு ஆன் பண்ணிக்கேன்? காலைல 10 மணிக்கு ஆன் பண்ணேன். 10 மணிலேருந்து கணக்கு பண்ண மொத்தம் 18 மணி நேரம் ஓட்டிக்கிறேன் கைஸ். 18 மணி நேரம். 18 மணி நேரத்துக்கு 3923 ரூபா பே அவுட்டு. ப்ளஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 305 ஓடி இருக்குதுங்க. சரிங்களா, வீட்டிலேருந்து வந்தது வந்து தனியாக இருக்குது இங்கே 350. சரிங்களா, வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து 350. ஆர்டருக்கு மட்டும் 305 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 305 டிவைடட் 60 இன்ட்டு 108 550 ரூபாங்க. அப்புறம் 3923 3300 இன்றைக்கி ப்ராஃபிட் மட்டுங்க. நல்ல ஹையஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அதிகம்தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது.
ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அந்த இது ஆகஸ்ட் 15 வந்துச்சு இல்லைங்க, அந்த ஆஃபர் இருந்தனால இன்றைக்கி சேர்த்து கொடுத்துட்டாங்க. பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டாங்க. எல்லாம் கைஸ் அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் வேறு ஏதாவது டெலிவரி வீடியோஸ் ஏதாவது வேணுனாலும் எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்க? சரி, ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகன். பாய் கைஸ். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.